வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. அதாவது 220 அப்படின்றது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 190 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துருந்தோம். அதுவுமே ஒரு நல்ல நம்பரு. அந்த நம்பர்லேருந்து எப்படி வந்து இன்னைக்கான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 190 அதாவது பிசியில் வந்து 0 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக வந்து நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு சி போர்டில் 0 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. இந்த 220 அதாவது நம்ம ஏசியில் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஏசியில் வந்து 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது இந்த 20 அப்படின்றத வந்து நம்ம வேற எதுலையுமே வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேற இந்த ஃபர்தராக கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஏசி பிசி அப்படின்னு சொல்லி 20 ஒரே நாள்லேயே வந்து அந்த 20 அப்படின்ற பேட்டர்னை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஃபர்தராக வந்து நம்ம 20 அப்படின்ற நம்பர் வச்சு நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவன் இந்த மாதத்துக்கான அந்த 20 அப்படின்றத வந்து ஏபிபிசி அதாவது ரெண்டு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏபிபிசி அதாவது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த 20 அப்படின்ற நம்பர் வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் இல்லாமல் நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பி போர்டில் வந்து 2 அப்படின்ற வர எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த கவனமாக பாருங்கள். அந்த போன மாதம் வந்து அந்த பி போர்டில் வந்து 2 வாட்டி வந்து 2 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி வந்து 420, இன்னொரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 725. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 வாட்டி தான் வந்து பி போர்டில் வந்து 2 அப்படின்ற வந்திருக்கு. அதோட ஏப்ரல் மாதத்தில் இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி 220 அதாவது பி போர்டில் வந்து 2 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. இந்த 2 நம்பர் வந்திருக்க இடத்தெல்லாம் வந்து சரியான ஒரு பேட்டர்ன் வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி 4 பின்னாடி 4, அதாவது பிசியில் வந்து 99, அதே மாதிரி கீழே வந்து பிசியில் 99. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 18, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியில் 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பேட்டர்னை அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். பிசியில் என்ன நம்பர் கொடுக்குறானோ அதை வந்து சேமாக கொடுக்குறான். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஏபியில் ஸ்வாப் பண்ணி கொடுக்குறான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து ஒரு பேட்டர்னை வந்து நம்ம சொல்லி நாளைக்கான கெஸ்ஸிங்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்பர் அதாவது இன்னைக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220. ஸோ அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா 805 அப்படின்னு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதாவது பிசியில் வந்து 05 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் விட்டு அதாவது இன்னைக்கு விட்டு நாளைக்கு அந்த 05 வந்து அவன் வந்து இப்போ வந்து பிசியில் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அதை பிசியில் இருக்கிறத வந்து அவன் ஏசியில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது இந்த 0ன்ற நம்பரை வந்து அவன் மந்த் ஸ்டார்டிங்கில் ஏ போர்டில் கொடுத்தான் அப்படின்னா ஒரு நல்ல சரியான பேட்டர்னாக இருக்கும். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கும் வந்து கரெக்டான பேட்டர்னில் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஏ போர்டில் அதாவது ஏசி போர்டில் வந்து நாளைக்கு 05 அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் வந்து அவன் கேமில் கொண்டு வரான் அப்படின்னா கரெக்டாக அவன் அடிச்சிருவான். ஏன்னா வந்து போன மாதமும் அந்த பேட்டர்னை வந்து அவன் அழகாக ஃபாலோ பண்ணியிருக்கான். ஏன்னா பி போர்டில் வந்து 2ன்னு வச்சு வரதில் முந்தின நாளும் அதுக்கு அடுத்த நாளும் வந்து ஒரு பேட்டர்னை அழகாக பிசி போர்டில் அவன் கேமை சூப்பராக விளையாடிட்டு வரான். ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னை அவன் கொண்டு வரான் அப்படின்னா கேமில் கண்டிப்பாக அடிச்சிருவான். ஸோ அதுபடி தான் வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கும் வந்து ஏசியில் வந்து 05 அப்படின்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது 05 அப்படின்ற நம்பர் வந்து வருது அப்படின்னா பிசியில் அதாவது பி போர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து 65 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ கெஸ்ஸிங்கில் கொடுக்கறதுனால ஏற்கனவே நம்ம 5 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் அடிக்கடி வரும் கொடுன்னு சொல்லி சி போர்டில் வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த 65 வந்து கேமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கும். ஏன்னா வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பரு. அதனால் பிசியில் வந்து இந்த 65 வந்து நான் மறுபடியுமே உங்களுக்கு நான் வந்து கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த நம்பரை விடக்கூடாது. ஏன்னா மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து இன்னும் அவன் பிசியில் 65 அப்படின்னு நம்பர் வந்து பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். இன்றைக்கி வந்து அந்த பேட்டர்ன் கரெக்டாக உட்காரதுனால பிசியில் 65 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்குறேன். அதுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து அந்த ஒரு நம்பர் வந்து ஏன்னா நாளைக்கு சண்டே இல்லைங்களா? ஸோ சண்டேவை பொறுத்த வரைக்கும் அவன் வீக்லியில் கரெக்டாக அவன் வந்து இந்த பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஸோ முன்னாடி வந்த ரிசல்ட்ஸ்லேருந்து தான் அவன் வந்து ஒரு சில வாரமாக கண்டினியூஸாக வந்து ஒரு கேம் ஆடிட்டே இருக்கான். ஸோ அதனால் போன வாரம் டியூஸ்டே வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 635. ஸோ இந்த 635லேருந்து கண்டிப்பாக அவன் வந்து டைரெக்டாவோ இல்லை வந்து அதோட பவர் நம்பரோ இல்லைன்னா
அதை வந்து ஸ்வாப் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவன் ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இந்த 65 அதாவது ஏசியில் இருக்கிற 65 கண்டிப்பாக அவன் பிசியில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் 65 அப்படின்ற நம்பரை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவன் கேமில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சண்டேயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவன் இந்த பேட்டர்னை கொண்டு வருவான். ஏன்னா வந்து நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்தாச்சு. அதாவது இங்கே பாருங்கள், 03க்கு 08, இந்த 8க்கு 6, 9க்கு 4, இந்த 8க்கு 3. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கும் அவன் முன்னாடி இருக்க வாரத்தை வந்து ஸ்வாப் பண்ணி அதோட பவர் நம்பர் அப்படின்னு சொல்லி தான் அவன் கொடுத்துட்டே வரான். ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக இந்த 635 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கேமில் கொண்டு வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து நான் மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பிசியில் வந்து 65. ஸோ இந்த பிசியில் 65 அப்படின்ற நம்பர் கொடுக்குறது அப்படின்னா 065 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை நாளைக்கு வந்து நான் கெஸ்ஸிங் நம்பராக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் சப்போஸ் உங்களுக்கு இந்த 65 இல்லாமல் உங்களுக்கு ஏ போர்ட்லேயோ இல்லை பிசி போர்ட்லேயோ வந்து வேறு நம்பர் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பேட்டர்ன் வச்சு என்னை விட பெட்டர் கெஸ்ஸிங் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 635 அப்படின்ற நம்பர் வந்து நான் இன்னொரு வாட்டி கெஸ்ஸிங்கில் கொடுக்கறதுக்கு, அதாவது இந்த வீக்லி சார்ட்டில் வந்த நம்பர் 635 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால் வந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 035 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பராக வந்து கொடுக்குறேன். 065 அப்படின்ற நம்பரை வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.